ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் போடுறோம். ஓகேங்களா? ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. பாருங்க, ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். சரிங்களா? பாருங்க, 2 ஃபோல்டிங், 2 ப்ளவுஸ் கட் பண்ணுறேன். இதுவும் ஃபோல்டிங்கில் இருக்குது, இதுவும் ஃபோல்டிங்கில் இருக்குது, இது கட்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? இது பார்டர் பீஸ். ஓகேங்களா? 2ஆக மடித்து போட்டிருக்கோம். இந்த டபுள் ஃபோல்டிங் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல வந்து நம்ம முதல்ல 1 1/2 மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? 1 1/2 மார்க் பண்ணிக்கின்னு நம்மளுடைய ப்ளவுஸோடைய ஹைட் வைக்கணும். ஓகேங்களா? ப்ளவுஸோடைய ஹைட் வந்து 15 இன்ச்சஸ். 15 இன்ச்சஸ் வச்சுட்டு ஷோல்டர் இப்படி மார்க் பண்ணிடணும். நெக்கு டீப் வந்து 10 1/2. ஓகேங்களா? 10 1/2. பாருங்க, நெக் வந்து 2 1/2. முதல்ல இங்கே 1 1/2 வச்சு மார்க் பண்ணிடணும். இந்த 1 1/2 எதுக்குன்னா, இங்கே 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிட்டு 1 இன்ச்சு மடித்து தைக்கணும். ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து 1 இன்ச்சு மடித்து தைக்கணும். ஓகேங்களா? அதுக்காக ஷோல்டரில் ஒரு 1/4 இன்ச்சு ஜாயிண்ட் ஆகிடும். அப்போ டோட்டலாக வந்து 1 1/2 நம்மளுக்கு இங்கே மார்க் பண்ணணும். சரிங்களா? 1 1/2 மார்க் பண்ணிவிட்டு இந்த 1 1/2லேருந்து நம்ம ஹைட் வைக்கணும். பாருங்க, இந்த மாதிரி ஹைட் வைக்கணும். 15 இன்ச்சஸ் ஹைட்டு. ஓகேங்களா? அவங்க நல்லா ஹைட்டாக இருப்பாங்க, அதனால 15 இன்ச்சஸ் வைக்கணும். ஓகேங்களா? 15 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்படி போட்டுடணும். போட்டுன்னா முதல்ல நெக்கு மார்க் பண்ணணும். ஓகேங்களா? நெக்கோடைய அகலம். ஓகேங்களா? முதல்ல நெக்கோடைய டீப் மார்க் பண்ணணும். இது நெக்கோடைய அகலம் மார்க் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் வந்து 3 இன்ச்சஸ். ஓகேங்களா? ஆர்ம் வந்து இவங்களுக்கு வந்து ஸ்லீவோடைய அப் ரவுண்ட் வந்து 15 இன்ச்சஸ்க்கு உள்ளதாக இருக்குது, அதனால் 5 1/2 மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? இவங்களுக்கு வந்து ஆஃப் செஸ்ட் ரவுண்ட் வந்து 22. ஓகேங்களா? 22ன்றதுனால 11 ஒரு மார்க்கிங், 1 1/2 ஒரு மார்க்கிங். ஓகேங்களா? இப்படி நம்ம ஆஃப் செஸ்ட் ரவுண்டுனா இந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த ஜாயிண்ட். ஓகேங்களா? இந்த ஆமோடைய ஜாயிண்ட் வருது இல்லைங்களா சைடில், அந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த ஆமோடைய நெக்ஸ்ட் ஜாயிண்ட் வரைக்கும், இந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த ஜாயிண்ட், அதுதான் ஆஃப் செஸ்ட் ரவுண்டு. ஓகேங்களா? ஏற்கனவே உங்களுக்கு பிக்சர் போடும்போதெல்லாம் சொல்லியிருக்கேன் எது ஆஃப் செஸ்ட் ரவுண்டுன்னு. மறுபடியும் பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன் நான். சரிங்களா? இந்த ஆம்லேருந்து இந்த ஆம் வரைக்கும் ஆஃப் செஸ்ட் ரவுண்டு. ஓகேங்களா? அந்த ஆஃப் செஸ்ட் ரவுண்டு வந்து 22. அதனால் அதில் பாதி, இப்போது அதில் பாதி இப்படி தான் நம்ம மடித்து போட்டிருக்கோம் இல்லைங்களா? அதனால் 11 ஒரு மார்க்கிங், 1 1/2 ஒரு மார்க்கிங். நான் லைனிங் ப்ளவுஸ் எல்லாமே வந்து 1 1/2 எக்ஸஸாக இருப்பேன் நான் பாடிக்கு. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போடுறதுக்கு வேணும் இல்லையா கிளாத்து, அதனால். ஓகேங்களா? இப்போது இதுக்கு பாக்ஸ் போடணும். சரிங்களா? ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. இல்லை இது நெக்கு கரெக்டாக வரலன்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து 2 1/2 மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மார்க் பண்ணிக்கின்னு இந்த மார்க்கிங்க்கும் இந்த மார்க்கிங்க்கும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இங்கே 1/2 இன்ச்சு ஷேப். ஓகேங்களா? இது வந்து 1 1/2 மார்க் பண்ணிடணும். ஷோல்டர்லேருந்து 1 1/2 மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணி இது பாக்ஸ் போட்டுக்கணும். இப்போ நம்ம பேக் ஷேப் மட்டும் தான் மார்க் பண்ணுறோம். அதனால் இங்கேருந்து இந்த வீலேருந்து 1 1/2 மார்க் பண்ணி, இங்கே பாருங்கள், இந்த 1 1/2 மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதுலேருந்து இப்படி கர்வ் எடுத்து இப்படி ஜாயின் பண்ணணும். சரிங்களா? இப்படி போட்டு இங்கே பாருங்கள், சைட்லேயும் நம்ம லைன்ஸ் போட்டுக்கணும். ஏன்னா அதில் தான் கட்டிங் போட போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், நெக் கட் பண்ணுறோம். இப்போது இது கிராஸ் கட்டுங்க. இப்போ ஷோல்டர் கட் பண்ணுறோம். இப்போ ஆர்ம் கட் பண்ணுறோம். இப்போ சைடு கட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ பேக் பீஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணோம். சரிங்களா? நீங்கள் பாருங்கள், இப்போ நம்ம பேக்கு கட் பண்ணோம் இல்லைங்களா, இது ஆஃப் செஸ்ட்னு பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம்.
தேங்க்யூ.